இவர் அப்பவே சொன்னாரு, உன் தம்பி முன்ன மாதிரி இல்ல, நம்ம கை மீறி போயிட்டான்னு. அவனை மறந்துருன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டாரு. இந்த பாவி மனசுதான் கேக்கல. என் தம்பிக்கு நம்மள விட்டு வேற யாருங்க இருக்கா? நம்மளும் விலகிட்டா அவன் அனாதையே நின்னுடுவான்னு இவர் கால்ல விழாத குறையா கெஞ்ச இங்க கூட்டிட்டு வந்தேன்டா. ஆனா நாங்க உனக்கு தேவையில்லாத மாதிரி நீ நடந்துகிட்டது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான்டா தெரிஞ்சது. புது சொந்தம், அவங்க குடும்பம், அங்க இருக்கிற மக்கள் மாறுன்னு நீ இன்னும் அமோகமா தான் இருப்ப. புள்ள மாதிரி உன்னை வளர்த்த பாவத்துக்கு நாங்க தான்டா தெருவுல அனாதையா நிக்க போறோம். அக்கா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ இப்படி? போதும் போதும்டா. நீ இப்படி ஒரு நன்றி கெட்டவனா இருப்ப கொஞ்சம் கூட நினைக்கலடா. உனக்கு 5 வயசா இருக்கும் போது உன்னை அம்மா என் கையில ஒப்படைச்சாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து உன்னை என் புள்ளைய தாண்டா பாத்துட்டு இருக்க. இவரும் அப்படிதான். உன் மேல பாசம் குறைய கூடாதுன்னு தான் எங்களுக்குன்னு நாங்க குழந்தைய பெத்துக்கல. நானாவது பரவாயில்ல, உன் கூட பிறந்தவ. இந்த மனுஷனுக்கு என்னடா தலையெழுத்து? அவரும் உனக்காக குழந்தைய வேணாம் சொல்லிட்டாரு. அந்த தியாகத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லாம பண்ணிட்டியேடா. நாங்க வர்றதுக்கு முன்னாடியே வேண்டியவங்களுக்கு தகவல் போய் வந்து பாத்துட்டு போயிருக்காங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? போதும்பா, எந்த இடத்துல எங்களை வச்சிருக்கான்னு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சுடா. இதுக்கு மேலேயும் உன்கிட்ட அசிங்கப்படுறதுக்கு நாங்க தயாரா இல்ல. முடிச்சிட்டியா இல்ல இன்னும் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏதோ தகவல் போச்சுங்கிற, யாரோ வந்து என்ன பார்த்தாங்கன்னு சொல்ற. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. சரி, உனக்கு புரியற மாதிரி கேக்குறேன். எங்களுக்கு முன்னாடி உன்னை யாரா வந்து பாத்துட்டு போனது? யாருமே வரலையே. யாருமே வரல? அக்கா, உங்களை தவிர வேற யாருக்கா வர போறா? டேய் வேணாண்டா. நீ எதுக்குமா டென்ஷன் ஆகுற? மறைக்கணும்னு முடிவு பண்ணவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? இதுக்கு மேல அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, வா போலாம். டேய், பெத்தா மாதிரி வளர்த்த என்ன நோக்கடிச்சிட்டல. நல்லா இருடா, நல்லா இரு. அக்கா, என்ன பிரச்சனை? இனிமே என்ன அக்கான்னு சொல்லி கூப்பிடாத. இனிமே நம்ம அக்கா தம்பிங்கிற உறவு இன்னையோட அறந்து போச்சு. இன்னொரு தடவை நாங்க உன்னை பார்க்க வந்தா உன் கால்ல இருக்கிற செருப்ப கழட்டி அடி. வாங்க போலாம். ஏமா அந்த பழமெல்லாம்? கோவில் வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு போலாம் வாங்க. அக்கா, ஏங்க இப்படி எதுவும் பேசாத, போதும். அக்கா, என்ன என்னாச்சுன்னு தெரியலையே. எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டுட்டு கிளம்புறாங்க? என்னென்ன என்ன யோசனை? ஒன்றும் இல்லைம்மா. முதல்ல இந்த மாத்திரையை போடுங்க. மாத்திரையா? இதெல்லாம் இனிமே எனக்கு வேண்டாம்மா. ஏன்ன எல்லாம் பிபி சுகருக்காக போடுற மாத்திரை. சட்டன்லாம் நிறுத்தக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ வேணா இப்போ பிபி செக் பண்ணி பார்க்க சொல்லு, எல்லாம் நார்மலாக இருக்கும். ஆமாம்மா, அந்த ராஜரத்னம் நிம்மதியாக இருக்காங்கிற டென்ஷனில் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இப்போ தான் நாம் நினச்ச மாதிரி அவனை அசிங்கப்படுத்தி உள்ளே தள்ளிட்டோம்ல. அதோட மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் தலைமறைவாக இருந்தேன்னா இப்போ தான் உன் குடும்பத்தோடு வந்து சேர்ந்துட்டேன்ல. இவ்வளவு சந்தோஷத்தில் எனக்கு ஏன் வியாதி இருக்க போகுது? அண்ணே, அதை டாக்டர் செக் பண்ணி சொல்லட்டும். இந்தாங்க, அது வரைக்கும் மாத்திரையை சாப்பிடுங்க. விட குடிங்க. மாட்டியே. நான் விட மாட்டேன். சுப்பு, எங்க எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வரீங்க? வந்து ஒரு சின்ன பர்ச்சேஸ்மா. இந்த நேரத்துல என்ன பர்ச்சேஸ்? ஒரு நிமிஷம், இத பாரு. இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்ச கிரீன் கலர். ரொம்ப அழகா இருக்கு அண்ணி. கலரும் எடுப்பா இருக்கு. இதுவே ஓகேவா இல்ல இதை விட பெட்டரா வாங்கிட்டு வருவா? எதுக்கு அண்ணி திடீர்னு? எப்பவும் மத்தவங்கள பத்தியே யோசிக்காத சுப்பு. உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசி. நாளைக்கு உனக்கு பர்த்டே. ஓ ஆமால, எனக்கு சுத்தமா மறந்துருச்சு. எப்பவுமே ஓம் புருஷன் தான் உனக்கு ஞாபகப்படுத்துவான். அண்ணே, இன்னும் அந்த ஆளை போய் புருஷன் சொல்லிக்கிட்டேன். என் புருஷன் இத்தனை வருஷமா மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது எனக்கு எப்படி எரியும் தெரியுமா?
வேண்டாதவனோட நேரடியா மோதுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனா அவங்க மேல பிரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதும் அவங்கதான் வாழ்க்கைன்னு பேசுறதும் ச்சே ரொம்ப கொடுமைன்னு.